अस्सलामुअलैकुम रहमतुल्लाह। अशहदु अन ला इलाहा इल्लल्लाह अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बादु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिनस सिरातल मुस्तक़ीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़्दूबि अलैहिम वलद्दाल्लीन। आज भी मैं उस पाक ग्रोह के चंद अफराद நான் இன்றும் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தை அடைந்த மேலும் முன்னவர்களுடன் இணைக்கப்பட்ட பின்னவர்களாகிய அந்த தூய கூட்டத்தின் சில நபர்களின் கனவுகள் மற்றும் சம்பவங்களை எடுத்துரைப்பேன். இந்த ஒவ்வொரு சம்பவமும் இந்த சஹாபாக்களின் தூய்மை, இறைவனுடன் தொடர்பு மற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் கொண்ட அன்பின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய வேளையில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உண்மைத்துவத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றது. முதல் அறிவிப்பு ஹஜ்ரத் டாக்டர் அப்துல் மஜீத் கான் சாஹிபுடையதாகும். அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மரணத்திற்கு சில வருடங்களுக்கு பிறகு நான் கனவில் கண்டேன். அதில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகியவர்களை மக்ரான் குல்தஸ்தானில் இருக்கும்போது தனது வீட்டில் பார்க்கின்றேன். அவர் கூறுகின்றார், நான் அவர்களை மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதனை கண்டேன். மேலும் கனவில் இவர் யார் என வினவினேன். இவர் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அறிந்தவராக இருந்தார். அதற்கு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆவார்கள் என கூறினார்கள். மீண்டும் வினவிய போது இவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என கூறினார்கள். அறிவிக்கக்கூடியவர் கூறுகின்றார், நான் எனது தலையை வெட்கத்தினால் கீழே தாழ்த்தியவாறு பார்த்தபோது அழகான அந்த மூவரும் மறைந்து போயினர். மேலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உருவ வடிவத்தில் ஒன்று போல் இருப்பதாக கண்டேன். அதாவது அல்லாஹு தாலா அன்னார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிழலாக வந்துள்ளதற்கு சான்று பகிர்ந்திருக்கின்றான். அடுத்து மியா குலாம் ஹுசைன் சாஹிப் பட்டியுடைய அறிவிப்பாகவும் கூறுகின்றார்கள், நான் ஃபதேபூரில் கல்வி பயின்று வந்தேன். 2-3 வருடங்களுக்கு பிறகு எனது நண்பர் மியா லால்தீன் அராயின்
இவர் தூய நல்ல உண்மை பேசக்கூடிய மனிதர் ஆவார். இவருக்கு இரவில் கனவு வந்தது. அதில் நான், அதாவது மியா லால்ஜின் சாஹிப் ஜனாப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சன்னதியில் வந்துள்ளேன். வந்தவுடன் நான் உசூரிடம் அஸ்ஸலாமு அலைக்கும் என கூறினேன். உசூர் அவர்கள் வ அலைக்கும் சலாம் என கூறிய உடனே மியா லால்தீன் வந்துவிட்டீரா என கேட்டார்கள். அதற்கு நான் ஆமாம் வந்துவிட்டேன் என்றேன். ஹுசூர் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தார்கள். அவர்களது வலப்பக்கத்தில் மற்றொரு நாற்காலியில் ஒரு மனிதர் அமர்ந்திருந்தார். ஹுசூர் அவர்கள் மியா லால்தீன் இந்த மனிதரை தெரியுமா என கேட்டார்கள். இவர் மஹதி ஆவார், அவரை கண்டறிந்து கொள் என்றார்கள். அதற்கு நான் ஜனாப் தெரிந்து கொண்டேன் என்றேன். மர்ஹூம் மியா லால்தீன் சாஹிப் கூறுகின்றார்கள், நான் மெஹதியின் பக்கம் பார்த்தபோது அவர்களது முகத்திலிருந்து ஒளியின் கதிர்கள் வெளிப்படுவது தெரிந்தது. இதற்கு பிறகு நான் கண்விழித்தேன். இந்த கனவை கண்டதினால் மியா லால்தீன் சாஹிபுடைய கவனம் உடனே இறைவன் பக்கம் திரும்பியது. பிள்ளைகளுக்கு தொழுகையை பற்றி அறிவுறுத்தினார்கள். தானும் பள்ளிவாசலுக்கு அதிகமாக சென்றார்கள். மக்கள் இவரை பைத்தியம் என கருதினார்கள். பைத்தியத்திற்கு சிகிச்சை செய்ய ஆரம்பித்தனர். மௌலவி சுல்தான் ஹாமித் சாஹிப் அஹ்மதி மர்ஹூம் ஒரு சிறந்த மருத்துவர் ஆவார். அவர் இந்த கனவை கேட்டதும் உடனே காதியானிக்கு பயணித்தார்கள். அந்த சமயத்தில் மெஹதியின் வருகையினை குறித்து பிரபலமாக பேசப்பட்டது. மௌலவி சாஹிப் புறப்பட்ட போது மியா லால்தீன் சாஹிப் அவரிடம் ஹஜரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் எனக்காக துவா செய்ய வேண்டுங்கள் என்றார்கள். மௌலவி சாஹிப், அதாவது மௌலவி சுல்தான் ஹாமித் சாஹிப் பையத் செய்துவிட்டு திரும்பி வந்தபோது மியா லால்தீன் சாஹிப் அவரிடம் ஹஜரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் எனக்காக துவா செய்யுமாறு வேண்டினீர்களா என்றார்கள். அதற்கு மௌலவி சாஹிப் மறந்துவிட்டேன் சகோதரரே என்றார். சரி, நீங்கள் காதியான் சென்று வந்துள்ளீர்கள், ஆனால் நான் செல்லவில்லை. நீங்கள் என்னிடம் காதியானின் நிலைமைகளை குறித்து கேளுங்கள் என்றார். அதாவது நான் காதியான் போகக்கூட இல்லை, ஆனால் நான் கனவில் கண்ட காட்சிகள் மூலம் அனைத்து நிலைமைகளையும் கூற முடியும் என்றார். அந்த வகையில் அவர் கனவில் கண்ட காதியானின் நிலைமைகளை எடுத்துரைத்தார். மௌலவி சாஹிப் ஆச்சரியப்பட்டார். மௌலவி சாஹிபுடைய வாயினால் விஷயங்களை கேட்ட பிறகு, அதாவது காதியானுடைய சம்பவங்களை கேட்ட பிறகு அறிவிப்பாளர் கூறுகின்றார், நாங்கள் 3 பேர், அதாவது முன்ஷி கரம் இலாஹி கர்தாவர். கர்தாவர் என்பது ஊரில் வயல்களை அளந்து விளைச்சலுக்கு ஏற்ப வரி விதிக்கக்கூடிய நபரை கூறுவார்கள். அடுத்து மியா ரம்ஜான் தீன் சாஹிப் நியானா. மேலும் நானும் பையத்திற்குரிய கடிதத்தை எழுதினோம். மொழியாக்கம் செய்யக்கூடியவர்கள் சில விஷயங்களை பற்றி எங்களுக்கு தெரிவதில்லை என கூறுகின்றனர். அதனால் தான் நான் சில இடங்களில் விளக்கங்களையும் கூறுகின்றேன். அவர் தொடர்ந்து கூறுகின்றார், இதற்கு சில மாதங்களுக்கு பிறகு மியா லால்தீனும் நானும் மியா முகமது யார் மற்றும் முராது பாகுவான், அதாவது முராத் என்ற பெயரை கொண்ட ஒரு தோட்டக்காரர் ஆகிய 4வரும் காதியான் செல்ல வேண்டும் என்று உறுதி பூண்டோம். நடந்து சென்று இரவில் மியா சன்னுடைய ஸ்டேஷன் சென்றடைந்தோம். பாதி இரவில் எழுந்து நஃபில் தொழுதோம். பிறகு இரவில் மியா லால்தீன் கனவு ஒன்றை கூறினார். ஹஜரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கழுதையை கூட்டி வருவதனால் என்ன பயன் என்று கூறினார்கள். அதாவது மியா லால்தீன் இரவில் கனவு கண்டார். அதில் ஹஜரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கழுதையை கொண்டு வருவதனால் என்ன பயன் என கூறினார்கள். அதன்படி மியா லால்தீன் சாஹிப் அவர்கள் ஏனைய நண்பர்களிடம் நம்மில் யார் நயவஞ்சகமான ஈமானை கொண்டுள்ளார் என வலியுறுத்தி கேட்டார்கள். ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கழுதையை ஏன் கொண்டு வந்துள்ளீர்கள் என கூறியுள்ளார்கள். அதன்படி நிச்சயமாக நம்மில் நயவஞ்சகமான ஈமானை கொண்டுள்ளவர் இருக்கின்றார் என்றார். அந்த 4வரையும் தனித்தனியாக கேட்டார். முராது பாகுவான் கூறினார், முராது என்ற பெயரை கொண்ட தோட்டக்காரன் கூறினான், நான் உனக்காகத்தான் வருகின்றேன், நீ அந்த இடத்தில் தங்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் வருகின்றேன், மேலும் நான் பையத் எதுவும் செய்ய மாட்டேன் என்றார்.
நினைத்தது போன்று அவ்வாறே நடந்தது. गाड़ी पर सवार होकर நாங்கள் வண்டியில் பயணித்து பட்டாலா இறங்கி மியா லால்தினுடைய வழிகாட்டலுடன் காதியான் வந்தடைந்தோம். நாங்கள் காதியானில் உயர்வான பள்ளிவாசலில் சரியாக மதிய வேளையில் நுழைந்தோம். அது உணவிற்கான நேரமாக இருந்தது. துணிகள் போன்றவற்றை அங்கேயே வைத்தோம். இவர் மஸ்ஜித் முபாரக்குடைய ஜன்னலை பற்றி கூறுகின்றார் என்று நினைக்கின்றேன். கூறுகின்றார்கள், நாங்கள் துணிகள் போன்றவற்றை அங்கேயே வைத்தோம். உணவு தயாராக உள்ளது, எல்லா சகோதரர்களும் வாருங்கள் என ஒரு நபர் குரல் கொடுத்தார். ஏறக்குறைய நாங்கள் அந்த சமயத்தில் 10 அல்லது 12 பேர் இருந்தோம். அனைவரும் ஒன்றிணைந்தோம். அதில் இருந்த ஒரு நபர், உங்களது வீடு எந்த மாவட்டத்தில் உள்ளது என எங்களிடம் கேட்டார். மியா லால்தீன் முல்தானில் உள்ளது என்றார். உங்களுக்கு இந்த பக்கம் வருவதற்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது என அவர் மீண்டும் கேட்டார். மேற்கூறப்பட்ட அனைத்து கனவுகளையும் மியா லால்தீன் அவரிடம் கூறினார். அதற்கு அவர், இப்போது நீர் ஹஜ்ரத் சாஹிப்பை அடையாளம் காண முடியுமா என்றார். மியா லால்தீன் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக என்றார். அந்த வகையில் இவரை சோதிப்பதற்காக விருந்து உபசரிப்பிற்காக அங்கு வந்து சென்று கொண்டிருந்த புதிய நபர்களை காண்பித்து, இவர்தான் மசீமவுதா என்று கேட்டார். அதற்கு மியா லால்தீன் இவர் இல்லை என்றார். இதுபோன்று பல்வேறு நபர்களை காண்பித்து இவரா என கேட்டார். அதற்கு இல்லை என கூறினார். கனவில் பார்த்த நபர் வேறு ஒருவர் என்றார். ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜன்னல் வழியாக எட்டி மஸ்ஜிதை பார்த்தபோது மியா லால்தீன் உடனே, இதுதான் ஹசரத் சாஹிப் என கூறினார். நான் கனவில் கண்ட அதே ஒளி எனக்கு தென்பட்டது என்றார். அதற்கு அந்த நபர், நீர் சரியாகத்தான் கூறுகின்றீர் என்றார். ஹசரத் மௌலவி முகமது இஸ்மாயில் சாஹிப் மற்றும் பாபு மீரான் பக்ஷ் சாஹிப் இவர்கள் இருவரும் சஹாபாக்கள் ஆவார்கள். இஸ்மாயில் சாஹிப்பும் சஹாபி ஆவார். பாபு மீரான் பக்ஷ் சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பற்றி கூறுகின்றார்கள், 313 சஹாபாக்களுடைய பட்டியலில் இடம்பெற்ற பாபு மீரான் பக்ஷ் சாஹிப் நோயாளியானார். இவரது சிகிச்சைக்காக உசூரிடம் சென்றோம். அங்கு 1 மாதம் முழுவதும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அந்த சமயங்களில் உசூருடன் சந்திப்பும் நடைபெற்று வந்தது. பையத்திற்கு முன்பு நடந்ததனை கூறுகின்றார். அவர் கூறுகின்றார், 3 நாள் இரவில் கனவு வந்தது. கடைசி இரவில் மிகவும் ஆவேசமாக ஒரு மனிதர் கையில் வாளை ஏந்தியவாறு சீக்கிரம் பைய செய் என பயமுறுத்துகின்றார். அந்த வகையில் இவர் காலையில் பைய செய்தார். அங்கு சிகிச்சைக்கு பின் பைய செய்வதற்கு பிறகு உசூருடன் கடிதம் மூலம் தொடர்பு இருந்தது. ஹஜரத் மியா சோனே கான் சாஹிப் கூறுகின்றார்கள், எனது வீட்டில் ஒரு எருமை இருந்தது. அது குட்டி ஈன்றது. கிராமத்து வழக்கத்திற்கு ஏற்ப முதல் நாள் பாலில் கீர் செய்து ஃபத் அலி ஷா என்ற ஒரு சையத் இருந்தார், அவருடைய கபரில் படைப்பார்கள். இது பீர் ஃபக்கீர்களை வணங்கக்கூடியவருடைய வழக்கமாகும். கூறுகின்றார், எனது மனைவியும் கீர் சமைத்தால் எனது தந்தையையும் சிறு தந்தையையும் சாப்பிடுவதற்காக அழைத்தாள். அதற்கு அவர்கள், அவன் காஃபிராகிவிட்டான், அதனால் நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்றனர். அதாவது மியா சோனே கான் பைய செய்திருந்தார், அதனால் அவர் காஃபிராகிவிட்டார், அவருடைய வீட்டின் விலங்கின் கீரை சாப்பிட மாட்டோம் என்றனர். எனது மனைவி என்னிடம், நான் அவர்களை கீர் சாப்பிடுவதற்காக அழைத்தேன். அதற்கு அவர்கள், நாங்கள் சாப்பிட மாட்டோம், அவன் காஃபிராகிவிட்டான் என பதில் கூறியதாக கூறினாள். அந்த நாளில் வெளியிலிருந்து ஒரு மருத்துவர் வந்திருந்தார். அவர் எனது சிறிய தந்தையின் நண்பர் ஆவார். அவர் சந்திப்பதற்காக வந்திருந்தார். நான் கீரை ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த மருத்துவருக்கு முன்பாக வைத்தேன். அவர் துவா செய்து அதனை சாப்பிட்டார். அந்த மருத்துவர் என்னிடம் என்ன கற்றுக் கொடுத்தார் என்று கேட்டார். அதாவது பைய செய்த பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன கற்றுக் கொடுத்தார்கள் என்று கேட்டார். அதற்கு நான், ஐவேளை தொழுங்கள், சலவாத் ஓதுங்கள், மேலும் என்னை உண்மையான மஹதி என நம்புங்கள் என கூறினார் என்றேன். மருத்துவர், எந்த தருதை ஓதுவதன் மூலம் அல்லது குர்ஆனுடைய எந்த வசனத்தை ஓதுவதன் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜியாரத் கிடைக்கும், மேலும் எந்த தரூத் ஷரீஃபை நீங்கள் செய்கின்றீர்கள் என கேட்டிருக்க வேண்டும் என்றார். நான் அன்றைய தினமே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு மருத்துவர் கேட்ட கேள்விகளை பற்றி கேட்டு கடிதம் எழுதினேன். நான் சிஸ்தியானா பிரிவினை சேர்ந்தவனாவேன்.
அவர்களது திக்ர் பாஸ் அப்னாஸ், அதாவது அல்லாஹு, திக்ர் லா இலாஹா, மேலும் சிஸ்யானுடைய குடும்ப திக்ர் சுல்தானுல் அஸ்கார் என்று நம்பக்கூடியதனை செய்து வந்தேன். எனக்கு தெரிந்தவரை அதனை நான் ஓதி வந்தேன். இதனை தவிர எனக்கு தெரிந்த வசிஃபாக்களை இதனுடன் எழுதினேன். எல்லா வசிஃபாக்களையும் எழுதி ஹசரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அனுப்பினேன். ஹுசூர் அவர்கள் இதற்கு இவ்வாறு பதில் எழுதினார்கள்: என்னுடைய காலத்தின் ஆரம்பம் ஹசரத் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடையதாகும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் என்னுடையதாகும். நீங்கள் எழுதிய திக்ர்களை செய்வது வீணானதாகும். இது தடை செய்யப்பட்டதாகும். இந்த காலத்தில் அது எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. எனது திக்ர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வந்த திக்ர் ஆகும். அதாவது சூரா ஃபாத்தியாவை ஓதுவது, தரூத் ஷரீஃபை ஓதுவது, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வது, லா ஹவுல் ஓத வேண்டும். இதுதான் பலன் தரக்கூடியது. இதிலிருந்து பலன் கிடைக்கும். ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள்: நான் ஹதீஸ் ஷரீஃபில் வந்துள்ள அனைத்து தரூத் ஷரீஃபையும் செய்து வருகின்றேன். அந்த அனைத்தையும் சரி என நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழுதுகின்றார்கள்: நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க விரும்பினால் தரூத் ஷரீஃபை ஓதும்போது நிபந்தனை என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேசத்தை உள்ளத்தில் நிலைநிறுத்துங்கள். மற்ற ஏனைய நேசத்தினை, பிள்ளைகளின் மீதான நேசத்தை விட்டுவிடுங்கள். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேசத்தினை உள்ளத்தில் அதிக அளவு ஏற்படுத்துங்கள். பிறகு நான் தரூத் ஹசாரா ஓத ஆரம்பித்தேன். அப்போது வரை அகமதி அல்லாதவர்களின் தாக்கம் அவருக்கு இருந்து வந்தது. தரூத் ஹசாராவை ஓத ஆரம்பித்தார். இதுவும் இவர்களுடைய ஒரு வழக்கமாகும். அதாவது தஹஜுத் நேரத்தில் 1000 தடவை தரூத் ஷரீஃபை ஓதுவார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் என்று கூறிய பிறகு சொந்தமாக சில வார்த்தைகளை கூறுவார்கள். இவ்வாறு கூறுவது தரூத் ஹசாரா ஆகும். இவர் அப்போது புதிய அகமதியாக இருந்தார். அவர் கூறுகின்றார்: நான் இந்த தரூத் ஷரீஃபை ஓத ஆரம்பித்தேன். தரூத் ஹசாரா என்பது தஹஜுத் தொழுகை நேரத்தில் 1000 முறை தரூத் ஷரீஃப் ஓதுதல் என்பதாகும். இவ்வாறு ஓதுவதன் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க முடியும் என்பது பிரசித்தி பெற்றிருந்தது. எவ்வாறாயினும் நான் ஓத ஆரம்பித்தேன். சில நாட்கள் தான் கழிந்தது. கனவு மற்றும் ஆன்மீக காட்சியில் மிர்சா சாஹிப் வந்தார்கள். எனது கையை பிடித்து தன்னுடன் அழைத்து சென்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சன்னதியில் என்னை ஆஜர்படுத்தினார்கள். அங்கு மக்கள் வரிசையில் நின்று கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளுக்குரிய அரியணையில் அமர்ந்திருந்தார்கள். எங்களுக்கு பின்வரிசையில் இடம் கிடைத்தது. ஜனாப் மிர்சா சாஹிப் உரத்த குரலில், ஈருலக தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாங்கள் சோனே கானிற்கு நல்ல ஏற்பாட்டை செய்துள்ளோம் என கூறினார்கள். ஹஜ்ரத் முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோனே கான் சம்பந்தமாக செய்த ஏற்பாட்டை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றார்கள். அவர் இங்கே உட்கார்ந்திருக்கட்டும். அவர் தனது கனவில் கூறுகின்றார். நான் அங்கு சில பெரியவர்களை சந்தித்தேன். மிர்சா சாஹிப் அனுமதி பெற்று என்னை திரும்ப அழைத்து வந்தார்கள். அதாவது கனவில் அந்த கூட்டத்திலிருந்து திரும்ப அழைத்து வந்து எனது வீட்டில் விட்டார்கள். முன்னர் காலம் சென்ற வலிமார்கள் ஹசரத் மீரான்ஜி, சையத் பன் ஷரீப் ஆகியவர்கள் ஆன்மீக கனவில் பைய செய்திருந்தார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள்: மிர்சா சாஹிபுக்கும் எனக்கும் ஒரே தோற்றம்தான். அவரும் மெஹதி, நாமும் மெஹதியாவும் என்றார். ஒரு பெரியவர் சுல்தான் கபூர்தலாவை சேர்ந்தவராவார். கனவில் அவரை கண்டார். அந்த சான்றோர் நல்ல மனிதராவார். அவர் கூறினார், அவர் மெஹதி மற்றும் ஈசா ஆவார். எனக்கும் அவருக்கும் ஒரே தோற்றம்தான். இவர் தனது கனவை பற்றி கூறுகின்றார். அவர் தொடர்ந்து கூறுகின்றார்: கரம்தீனுடன் மிர்சா சாஹிபுடைய வழக்கு நடந்த போது எனது பகுதியில் அகமதி யாரும் இல்லை. மக்கள் அனைவரும் மிர்சா சாஹிப் இந்த வழக்கில் கைதாகி விடுவார் என்றனர். அந்த நேரத்தில் துக்கத்துடன் ஹாஜிபுரை சேர்ந்த மியா ஹபீபுர் ரஹ்மானிடம் வந்தடைந்தேன். அப்போது ஹபீபுர் ரஹ்மான் சாஹிப், கவலைப்படாதே, தரூத் ஷரீஃபை ஓதி துவா செய் என்றார்கள். நான் அதிகமாக தரூத் ஷரீஃப் மற்றும் அல்ஹம்து ஷரீஃபை ஓதினேன். துவாவும் செய்து வந்தேன். சிறிது நாட்களிலேயே கனவில் ஒரு நபர் ஒரு பையனுடைய சடலத்தை எடுத்துக்கொண்டு என்னிடம் வந்தார். அந்த சடலம் 7 துணியால் மூடப்பட்டிருந்தது. அதனை என் அருகில் வைத்தார். நான் இது என்ன என கேட்டேன். அதற்கு அவர் பார் என்றார்.
நான் அதன் துணியை அவிழ்க்க ஆரம்பித்தேன். அதாவது அந்த சடலத்தில் இருந்து துணியை அகற்றிய போது நான் இது குரங்கின் உருவமாகும் என்றேன். இவர் மிர்சா சாஹிபுக்கு எதிராக வழக்கு தொடுத்தவர் ஆவார் என்றேன். நான் கனவில் மாடியில் அமர்ந்திருந்தேன். அந்த செத்த சடலத்தை கீழே தள்ளினேன். பிறகு கூறுகின்றார், நான் இந்த கனவை மிர்சா சாஹிபிற்கு எழுதி அனுப்பினேன். அதற்கு ஹுசூர் அவர்கள் இதனை போன்றே அவரது பொய்யும் வெளிப்படும் என்றார்கள். அவ்வாறே அவரது திரை விளக்கப்பட்டது. டாக்டர் அப்துல் கனி சாஹிப் கட்டக் அவர்கள் அஞ்சாமே ஆத்தம் என்ற நூலை படித்த பிறகு கூறுகின்றார்கள், நான் தற்பொழுது நூல்களை வாசிக்க ஆரம்பித்து விட்டேன். மேலும் தொழுகையை கடைபிடிக்கவும் ஆரம்பித்து விட்டேன். இதற்கு முன்பு எனக்கு இந்த பழக்கம் இருந்ததில்லை. நான் இந்த காலகட்டத்தில் ஒரு கனவை கண்டேன். அதில் நான் ஓர் இடத்தில் நிற்கின்றேன். எனக்கு முன்பாக ஓர் மினாரா உள்ளது. மினாராவுடன் ஒரு கதவும் உள்ளது. அது பழைய காலத்து வேலைப்பாடு கொண்டுள்ள ஒரு மரக்கதவு ஆகும். அதனை திறந்து உள்ளே செல்ல நான் ஆசைப்படுகின்றேன். ஆனால் அது திறக்கவில்லை. நான் அதனை வேகமாக தள்ளினேன். அப்போது நான் கதவு திறந்தவுடன் சேர்ந்து உள்ளே சென்றது போல் தோன்றியது. ஆனால் நான் விழவில்லை. அங்கு நான் பெரிய பெரிய பூங்காக்கள் இருப்பதனை காண்கின்றேன். அதில் நீல பாதைகளும் மலர் படுகைகளும் இருந்தன. பூக்களின் செடிகள் வைக்கப்பட்டுள்ளன. அதனை கடந்து சென்றவாறு நான் ஒரு வண்டி லாகூர் செல்வதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் என்னிடம் டிக்கெட் இல்லை என்பது போன்று தோன்றுகிறது. இவர் தனது கனவை கூறுகின்றார். இந்த சமயத்தில் மாநிறமுடைய நபர் ஒருவர் இருந்தார். அவர் எனக்கு டிரைவராக தெரிந்தார். அவர் என்னிடம் கூறினார், உங்களிடம் டிக்கெட் இல்லை என்றால் பரவாயில்லை, நீங்கள் ரயிலுடைய கம்பியை பிடித்து தொங்கிக் கொள்ளுங்கள் என்றார். ஆனால் தூங்கிவிடக் கூடாது என்றார். அந்த வகையில் நான் அந்த கம்பியை பிடித்து கொண்டேன். எனக்கு தூக்கம் வருவது போன்று தோன்றுகின்றது. அப்போது நான் கம்பியை பிடித்தும் இருக்கின்றேன். தூங்கிவிடக் கூடாது என்பதற்காக கையை கொண்டு கண்களை கசக்கிக் கொண்டிருந்தேன். இந்த சமயத்தில் நான் கண் விழித்தேன். இந்த அனைத்தையும் அவர் கனவில் பார்த்துள்ளார். நான் இந்த ருயாவை முகமது அமீன் சாஹிப்பிடம் கூறினேன். அவர் கூறினார், உங்கள் மீது சத்தியம் வெளிப்பட்டு விட்டது, நீங்கள் பைய செய்து விடுங்கள் என்றார். முகமது அமீன் சாஹிப் ஓர் அஹ்மதியாக இருந்தார். நான் காதியான் சென்று பைய செய்கின்றேன் என்றேன். அதற்கு அவர், வாழ்க்கைக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. அவர் தனது பையிலிருந்து ஒரு கார்டை எடுத்து கொடுத்து, உடனே எழுதுங்கள் என்றார். இந்த வகையில் நான் பையத்திற்கான கடிதத்தை எழுதினேன். முகமது அமீன் சாஹிப் அதனை போஸ்ட் செய்ய சென்றார்கள். இது 1907 நடந்த சம்பவமாகும். இதற்கு 2 அல்லது 3 நாட்களுக்கு பிறகு பதில் வந்தது. ஹுசூர் அவர்கள் எனது பையத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் அதில் அல்லாஹ் தாலா உறுதிப்பாட்டை வழங்குவானாக என்றும் தொழுகையை முறைப்படி தொழ வேண்டும், தரூத் ஷெரீஃபை ஓத வேண்டும் என்றும் எழுதப்பட்டிருந்தது. கண்ணியத்திற்குரிய மியா ஷராஃபத் அஹமது சாஹிப் தனது தந்தை மர்ஹூம் ஹசரத் ஜலாலுதீன் சாஹிப் ரலியல்லாஹு தாலா அன்ஹு பற்றி எழுதுகின்றார்கள். தந்தையார் பையத் செய்வதற்கு முன்பும் இல்ஹாமுகள் இறங்கிக் கொண்டிருந்தன. அஹமதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த நிலை மேலும் அதிகரித்தது. அஹமதியத்தின் அருளின் விளைவாக அன்னாருக்கு இறைவனை பார்க்கக்கூடிய பாக்கியமும் கிடைத்தது. அன்னாருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜியாரத்தும் அதிகமாக கிடைத்தது. ஹசரத் உமர் மற்றும் மற்ற சான்றோருடைய ஜியாரத்தும் அவ்வப்போது கிடைத்து வந்தது. அவர் தனது தந்தையை பற்றி எழுதுகின்றார். ஒரு நாள் மஸ்ஜிது முஹல்லா தாருர் ரஹமத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் சில நண்பர்களுக்கு ரோயாவை கூறினார்கள். அதில் ஒரு நண்பர் மாஸ்டர் ஜனாப் அல்லா தத்தா சாஹிப் மர்ஹூம் குஜராத்தி ஆவார். கூறினார்கள், ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்திற்கு ஒரு சஹாபி இருந்தார். அவருக்கு தினமும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்து வந்தது. காலையில் அவர் அதனை ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் தெரிவிப்பார். அதாவது தினமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திப்பார். காலையில் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் அந்த கனவு அல்லது ரோயாவை எடுத்துரைப்பார். ஹுசூர் அவர்கள் தனது பேனாவால் சரி அல்லது நல்லது என எழுதுவார்கள். தந்தையார் கூறுகின்றார்கள், எனது உள்ளத்தில் ஷைத்தான் குழப்பத்தினை ஏற்படுத்தினான். எப்படி தினமும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சந்திப்பு நடைபெறுகிறது, எப்படி பார்க்க முடிகிறது என குழப்பம் ஏற்பட்டது.
இந்த குழப்பம் அதிகமாவதற்கு முன்பாக இறைவன் தன் அருளால் என்னை பிடித்து மூழ்குவதிலிருந்து காப்பாற்றினான். இறைவன் எவ்வாறு காப்பாற்றினான் கூறுகின்றார்கள், இரவில் நானும் கனவில் என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஜ்லிஸில் பார்க்கின்றேன். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அங்கு அமர்ந்திருக்கின்றார்கள். கூட்டத்தில் ஒருவர், ஹுசூர், மக்காவை பற்றி மன் தஹலுஹு கானா ஆமினன், இதில் நுழைபவர் அமைதிக்குள் வந்து விடுவார் என வந்துள்ளது. ஆனால் மக்கா தங்களுக்கு அமைதி தரக்கூடியதாக இல்லையே என்று கேள்வி கேட்டார். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இது அமைதி தரக்கூடிய இடமாக இல்லையே, மதினா சென்று அடைக்கலம் புக வேண்டியதாயிற்றே என்றார். இவர் தனது கனவை கூறுகின்றார். இதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்காவை எவரும் வெற்றி பெற முடியாது என வந்துள்ளது, ஆனால் நான் இதனை வென்றுள்ளேன். ஏனென்றால் என்னை வெளியேற்றியதன் காரணமாக எனக்கு இதனை வெல்வது எளிமையாகிவிட்டது என்று பதில் கூறினார்கள். இன்னும் கனவுடைய பகுதிகள் உள்ளன. குறைவான அறிவின் காரணமாக முழுமையாக அனைத்தையும் நினைவில் கொள்ள முடியவில்லை, மறந்துவிட்டேன். பிறகு தந்தையார் கூறினார்கள், இதற்கு பிறகு நான் கண் விழித்தேன். தஹஜ்ஜுடைய நேரமாக இருந்தது. தஹஜ்ஜுத் தொழுதேன். பிறகு பள்ளிவாசலுக்கு சென்றேன். காலையில் அதே நண்பர் மீண்டும் வந்தார். இரவில் நடந்த விஷயங்களை நோட்டில் எழுதியிருந்தார். அதனை உசூருக்கு முன்பாக வைத்தார். உசூர் அவர்கள் தனது பேனாவினால் அதில் கையொப்பமிட்டார்கள். நான் அதனை படித்தேன். நான் கூறிய அதே கனவுதான் அதில் இருந்தது. அதாவது நான் கனவில் கண்ட அதே கேள்வியும் அதே பதிலும் தான் இருந்தது. இவருக்கு வந்த கனவுதான் இவரது நண்பருக்கும் வந்தது. அதனை உசூருக்கு எழுதி காண்பித்தார். இந்த வகையில் இறைவன் எனக்கு உதவி புரிந்தான், என்னை அழிவில் இருந்து காப்பாற்றினான். அவர் கூறிய கனவுகள் அனைத்தும் உண்மையான கனவுகள் ஆகும் என்று எனக்கு புரிய வைத்தான். இதனை போன்று மௌலவி ஃபசல் இலாஹி சாஹிப் கூறுகின்றார்கள், 1892 அவர் பய செய்துள்ளார். அமிர்தசரஸில் மர்ஹூம் ஜனாப் காசி சையத் அமீர் ஹுசைன் சாஹிப் இடம் வந்ததன் மூலம் அகமதியத்தை பற்றி எனக்கு தெரிய வந்தது. நான் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்காக ரமலான் மாதம் கடைசி 10 நாட்களில் ஏத்திகாஃப் உடைய காலத்தில் மிகவும் அதிகமாக துவாவும் இஸ்திகாராவும் செய்தேன். துவாவில், இறைவா, எனக்கு நான் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலை சரியா அல்லது மஸீஹ் மௌத் என்று வாதம் புரியக்கூடியவர் சரியா என எனக்கு தெரியப்படுத்துவாயாக என வேண்டினேன். இதன்படி எனக்கு காட்டி கொடுக்கப்பட்டது. அதாவது நான் தொழுகின்றேன், ஆனால் முகம் கிப்லாவை நோக்கி இருக்கவில்லை. சூரியனின் வெளிச்சம் கிரகணம் காரணமாக மிகவும் குறைவாக உள்ளது. இதன் மூலம் என்னுடைய தற்பொழுதைய நிலைமை விளக்கப்பட்டுள்ளது. மறுநாள் இஷா தொழுகைக்கு பிறகு மீண்டும் அழுது துவா செய்தேன். அப்போது ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கனவில் துவா செய்வதற்கு சரியான நேரம் பாதி இரவுக்கு பிறகுள்ள நேரமாகும் என்றார்கள். எவ்வாறு குழந்தை அழுவதன் காரணமாக தாயின் மார்பிலிருந்து பால் சுரக்கிறதோ அவ்வாறே நடு இரவுக்கு பிறகு இறைவனிடம் மன்றாடுவதன் மூலம் இறைவனுடைய கருணை அருகில் வருகிறது என்றார்கள். அதற்கு பிறகு நான் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை ஏற்றுக்கொண்டேன். அதன் பின்னர் கூறுகின்றார், உசூருடைய தூய நெருக்கத்தின் மூலமாக எந்த அளவு பலன் கிடைத்ததென்றால், ஒரு நாள் தஹஜ்ஜுத் தொழுகையில் நான் சஜிதாவில் துவா செய்து கொண்டிருந்தேன். மயக்க நிலையில் ஒரு கஷ்பு வடிவில் அது இருந்தது. ஒரு தூய மனிதரின் வடிவில் ஒரு வானவர் என்னிடம் வந்தார். அவருடைய கையில் அழகிய வெள்ளை நிற குவளை தண்ணீரால் நிரம்பியிருந்தது. மற்றொரு கையில் அழகான கத்தி ஒன்று இருந்தது. அவர் என்னிடம், உங்களது உட்புற தூய்மைக்காக நான் வந்துள்ளேன் என்றார். அதற்கு, மிகவும் நல்லது, நீங்கள் எவ்வாறு நாடுகின்றீர்களோ அவ்வாறே தூய்மை செய்யுங்கள் என்றேன். அந்த வகையில் அவர் முதலில் கத்தியினால் எனது நெஞ்சை கிழித்தார். அந்த குவளையின் தூய்மையான நீரினால் நன்றாக சுத்தமாக்கினார். ஆனால் நான் எந்தவிதமான வேதனையும் உணரவில்லை, நான் பயப்படவும் இல்லை. அவர் சென்ற பிறகு நான் சுபு தொழுகை தொழ வேண்டும் என நினைக்கின்றேன். ஆனால் உடல் முழுவதும் கிழிக்கப்பட்டுள்ளதே, எவ்வாறு நான் தொழுவேன்? அதனால் கை கால்களை அசைக்க ஆரம்பித்தேன். எந்த விதமான வேதனையும் ஏற்படவில்லை. பிறகு கண் விழித்தேன். அதன் பின்னர் சுபு தொழுகையை தொழுதேன். ஹஜ்ரத் மியா ஜான் முகமது சாஹிப் கூறுகின்றார்கள்,
நான் இறையருளால் பல்வேறு விஷயங்களை கேட்ட பிறகும் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமை சிறு வயதிலிருந்தே ஒருபோதும் எதிர்க்கவில்லை. எனது வயது ஏறக்குறைய 15-16 இருக்கும்போது நான் எனது தந்தையுடன் முல்தான் சாவுனி வந்தேன். என்றால் எனது தந்தை ஒரு சேட்டிடம் தரகராக வேலை செய்து வந்தார்கள். நான் அப்போது 4 அனா தினக்கூலிக்கு வேலை செய்து வந்தேன். அதே சமயத்தில் முல்தானில் ரமலானுடைய பெருநாள் வந்தது. ரமலானுடைய நோன்பையும் வைத்தேன். பெருநாள் தொழுகைக்கு பிறகு நடைபயிற்சி செய்த பின்னர் அசர் தொழுகைக்கு பிறகு எனக்கு உறக்கம் வந்தது. நான் கட்டிலில் உறங்கினேன். அது கோடை காலமாக இருந்தது. அசர் நேரத்தில் உறங்கிய நான் காலை வரை உறங்கிக் கொண்டே இருந்தேன். செஹர் நேரத்தில் எனக்கு கனவு வந்தது. அந்த கனவு இதுவாகும். நான் பெருநாள் அன்று எனது கிராமம் ஹேலாவிற்கு சென்றேன். நாங்கள் அனைவரும் எனது தந்தையுடன் சேர்ந்து பெருநாள் தொழுகை தொழக்கூடிய மைதானத்திற்கு, அதாவது ஈத்காவிற்கு செல்கின்றோம். எங்களுடைய கிராமத்தின் ஈத்கா கிராமத்திலிருந்து மேற்கு பகுதியில் உள்ளது. ஆனால் கனவில் காட்டப்பட்ட ஈத்கா கிழக்கு பகுதியில் இருந்தது. அந்த வகையில் நாங்கள் அனைவரும் கிழக்கு பகுதியை நோக்கி நடந்தோம். தொழுகைக்கு பிறகு திரும்பி வீட்டிற்கு வரும்போது வழியில் மணல் குன்று ஒன்று இருந்தது. அதில் சதுரக்கல் மிகவும் அழகாக இருந்தது. அதன் மீது நான் உட்கார்ந்தேன். நான் அதனை ஒருபுறமாக அகற்ற விரும்புகின்றேன். ஆனால் அது மிகவும் பாரமாக இருந்தது. முதல் முறை என்னால் அதனை அகற்ற முடியவில்லை. பிறகு இறைவனுடைய பெயரை கூறி பிஸ்மில்லா சொல்லி முயற்சித்த போது அந்த கல் ஒருபுறமாக நகர்ந்தது. அதன் கீழ் ஒரு கதவு இருந்தது. அது மூடி இருந்தது. நான் கதவை திறந்தேன். முன்னால் ஒரு அறை தென்பட்டது. நான் அந்த அறையில் நுழைந்தேன். அதன் பின்னர் அங்கு மிகவும் அழகான 3-4 காலணிகள் இருப்பதனை கண்டேன். நானும் எனது காலணியை அங்கு கழற்றினேன். புதிதாக இருந்த எனது காலணியும் அதனை போன்றே இருந்தது. அதன் பின்னர் நான் உள்ளே நுழைந்தேன். அங்கு ஒரு விரிப்பு மிகவும் அழகாக விரிக்கப்பட்டிருந்தது. 2 அழகான பையன்கள் திருக்குரானை ஓதிக்கொண்டிருப்பதனை பார்த்தேன். நான் அவர்களிடம் சென்றபோது அங்கிருந்த ஒரு சான்றோர் என்னுடைய பெயரை கூறி என்னை அழைத்து, நாங்கள் உமக்காக வெகு நேரமாக காத்திருக்கின்றோம் என்றார். நானும் வருவதற்கு தயாராகத்தான் இருந்தேன். ஆனால் வேலையின் காரணமாக நேரம் கிடைக்கவில்லை. தற்பொழுது நேரம் கிடைத்தது, உடனே வந்துவிட்டேன் என்றேன். பிறகு நான் 2வது அறையினுள் நுழைந்தேன். அங்கு ஒரு பெரியவர் பச்சை நிற ஆடை அணிந்தவாறு நாற்காலியில் அமர்ந்திருந்தார். முன்னால் மேஜையில் ஒரு ரேஹாலில் வைத்து திருக்குரானை ஓதிக்கொண்டிருந்தார். அவர்களது ஆடை பச்சையாக இருந்தது. நான் அவருக்கு முன்னால் சென்றதும் அவர் என்னுடைய பெயரை கூறியவாறு, நாம் உமக்காக வெகு நேரமாக காத்திருக்கின்றோம் என்றார். மேலும் அன்புடன் என்னை தனது அரவணைப்பில் எடுத்துக்கொண்டார். அந்த பெரியவர், நீங்கள் திருக்குரான் ஓதி இருக்கின்றீர்களா என்றார். அதற்கு நான், பாடமாக 7 பாகம் வரை ஓதி இருக்கின்றேன், மீதம் உள்ளவற்றை தானே படித்தேன் என்றேன். பிறகு அவர் திருக்குரானை திறந்தார். என்னை ஓதுங்கள் என்றார். அவர் திருக்குரானை திறந்த போது என்னுடைய பார்வையில் பட்ட முதல் வசனம் தில்க ரசூலு ஆகும். அந்த பெரியவரது வாயிலும் தில்க ரசூலு என்ற வசனமே இருந்தது. அதாவது இவர் அந்த ரசூல் என்பதாகும். அதன் பிறகு அந்த பெரியவர், நான் செல்கின்றேன் என்று கூறி எனது பார்வையில் இருந்து மறைந்து விட்டார். நான் இந்த மனிதர் யார் என ஆச்சரியப்பட்டேன். மறைவிலிருந்து இவர் கிளிர் அலைஹிஸ்ஸலாம் என்று பையன்கள் இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆவார்கள் என்று எனக்கு தெரிய வந்தது. இதன் பின்னர் நான் கண்விழித்தேன். இதற்கு பின்னர் இந்த கனவின் காரணமாக 2-3 நாட்கள் நிம்மதியற்று இருந்தேன். இதனை பற்றி யாரிடம் கேட்டாலும் எவரும் பதில் கூறவில்லை. இதற்கு 8 வருடத்திற்கு பிறகு நான் ஹசரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய கையில் பையத் செய்த பின்னர் தான் எனது கனவு நிறைவேறியது. கிளிர் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்தில் எனது கனவில் வந்தவர் ஹசரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஆவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நான் எனது கண்களால் பார்த்தேன். உண்மையாகவே ஹுசூர் இந்த காலத்தின் நபி ஆவார்கள். ஹசரத் மேஸ்திரி தீன் முகமது சாஹிப் கூறுகின்றார்கள், மாலை நேரத்தில் எனது உள்ளத்தில் யாரெல்லாம் ஆரம்பத்தில் பைய செய்தார்களோ அவர்களது பெயரெல்லாம் பதிவேட்டில் பதியப்பட்டுள்ளது.
என்னுடைய பெயர் இல்லையே என சிந்தனை தோன்றியது. இரவில் கனவு வந்தது. அதில் ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். கையில் பேனா வைத்திருந்தார்கள். வலது தொடையில் பதிவேடு இருந்தது. ஹுசூர் அவர்கள் உங்களது பெயர் என்ன, தொழில் என்ன என கேட்டார்கள். அதற்கு நான் மேஸ்திரி தீன் முகமது, தொழில் கொல்லன் என்றேன். நான் லுகர் நேரத்தில் ஹுசூரிடம் இந்த கனவை கூறினேன். ஹுசூர் அவர்கள் உங்களுடைய பெயர் எழுதப்பட்டுள்ளது என்றார்கள். அப்போது ஹசரத் அப்துல் கரீப் சாஹிபும் ஹசரத் முதல் ஹலீஃபாவும் அமர்ந்திருந்தார்கள். அப்போது மௌலவி முகமது அலி சாஹிப் அவர்கள் என்னுடைய பெயர் எங்கும் எழுதப்படவில்லை என கூறினார். அதற்கு ஹுசூர் அவர்கள் எந்த விதமான பதிலையும் கூறவில்லை. ஹசரத் அமீர் கான் சாஹிப் கூறுகின்றார்கள், 1904 எனக்கு கனவில் ஒரு வயல் காண்பிக்கப்பட்டது. அதனை சுற்றி ஜான் அளவு தூரத்தில் பெரிய பெரிய உறுதியான மரங்களுடைய வரிசை இருந்தது. வயலுக்குள் செல்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது. அந்த வயலில் மிகவும் பச்சை பசேர் என்று கோதுமை பயிர் இருந்தது. வயலுக்கு வெளியில் ஒரு காளை மாடு மரங்களுக்கு இடையில் இந்த பயிரை மேய்வதற்காக நின்று கொண்டிருந்தது. மேலும் மரங்களுக்கு இடையில் உள்ள இடைவெளியினுள் தனது தலையை நுழைத்து அந்த பயிரை மேய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தது. ஆனால் ஒவ்வொரு நுழையிலிருந்தும் தோற்று போனது. உள்ளே செல்வதற்குரிய வழியில் அது நுழையவில்லை. கனவில் இந்த காட்சியை பார்த்ததன் மூலம் இந்த காளை மாடு கதவை தேடாமல் தனது நோக்கத்தை அடைய முடியாமல் போனதே. அதனை போன்றே இறைவனை அடைவதற்கு ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கதவு போன்றவர்கள் ஆவார்கள். எப்போது வரை ஒரு மனிதர் இந்த கதவு வழி செல்ல மாட்டானோ அதுவரை இறைவனை அடைய மாட்டான் என புரிய வந்தது. ஏனென்றால் இந்த காலத்தின் இமாமாக இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடியாராக அன்னாரைத்தான் நியமித்துள்ளான். ஹசரத் அமீர் கான் சாஹிப் கூறுகின்றார்கள், ஒருமுறை நான் கனவில் விருந்தினர் மாளிகையின் சேவகர் ஷேக் ஹாமித் அலி சாஹிப், இவர் ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய பழைய பணியாளர் ஆவார், அவரை கண்டேன். அவர் அரபு நாட்டின் உலர்ந்த பேரிச்சம்பழங்களை விருந்தினர்களுக்கு விளம்புவதற்காக ஒரு கூட்டத்தில் நிற்கின்றார்கள். அது வெண்ணிற துணியினால் மூடப்பட்டுள்ளது. அவர் அதனை விளம்ப ஆரம்பித்த போது பேரிச்சம்பழம் பருமனாகவும் தடித்ததாகவும் புதியதாகவும் சாறு நிறைந்ததாகவும் இருக்கின்றது. இது அரபு நாட்டின் உலர்ந்த பேரிச்சம்பழங்கள் ஆகும். இதனை புதுப்பித்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என கூறி கொடுத்து கொண்டிருந்தார். அதாவது அல்லாஹு தாலா ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மூலமாக மார்க்கத்திற்கு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளான் என்பதாகும். ஹசரத் அமீர் கான் சாஹிப் கூறுகின்றார்கள், ஜனவரி 19, 1911 நான் கனவில் ஒரு சீக்கிய பையனை கண்டேன். அவனுக்கு ஜின் பிடித்திருந்தது. அதனை மக்கள் மந்திரங்கள் மூலமாக விரட்டி கொண்டிருந்தார்கள். ஜின்னை விரட்டுவதற்கு மந்திரங்களை கையாளுபவர்களை போன்று எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பை கொண்டு ஜின்னை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இதன் மூலம் ஜின் பயந்து ஓடிவிட வேண்டும் என நினைத்தனர். ஆனால் அது ஓடவில்லை. கனவில் எனக்கு இதற்குரிய சிகிச்சை கூறப்பட்டது. அதாவது ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து அதில் ஜின்னுடைய உருவத்தை வரைய வேண்டும். பிறகு குல் அவுது பிரபின் நாஸை ஓதி பேனா மூலமாக ஜின்னுடைய உருவத்தில் கோடுகளை போட்டு அதனது உருவத்தை வெட்ட வேண்டும். இவ்வாறு மீண்டும் மீண்டும் குல் அவுது பிரபின் நாஸை ஓதி உருவத்தை பேனாவால் வெட்டுவதன் மூலம் ஜின் துண்டு துண்டாகிவிடும். இதன்படி நான் கனவிலேயே இவ்வாறு செய்ய ஆரம்பித்தேன். அதன் மூலம் ஜின் துண்டு துண்டாகியது. பையனும் ஆரோக்கியம் அடைந்தான். அவனுக்கு அத்தாவுல்லா என பெயர் சூட்டப்பட்டது. நான் கனவிலிருந்து விழித்த பிறகு ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய இந்த கவிதை எனது நாவில் இருந்தது. கலாமே பாக் இஸ்தா கா நஹி சானி கோய் ஹர்கிஸ் அகர் லூலு அம்மா ஹை மகர் லால் பதஸ்த் ஹை. இவைகள் நான் எடுத்த சில அறிவிப்புகளாகும். அல்லாஹு தாலா இந்த சான்றோர்களின் தரஜாவை உயர்த்துவானாக. மேலும் இவர்களது ஈமானின் உறுதிப்பாட்டை இவர்களது சந்ததிகளிலும் நிலைபெற செய்வானாக. நான் தொழுகைகளுக்கு பிறகு 2 காயிப் ஜனாசா தொழுகையை தொழ வைப்பேன். முதல் ஜனாசா கண்ணியத்திற்குரிய அப்துல் மஜீத் டோகர் சாஹிபுடையதாகும்.
இவர் ரபுவாவில் மிக நீண்ட காலம் இருந்து வந்தார். ஏறக்குறைய முழு வாழ்வையும் அங்கேதான் கழித்துள்ளார். ஒருவேளை தொழில் விஷயமாக வெளியில் சென்றிருக்கலாம். எவ்வாறாயிருப்பினும் தற்பொழுது சில நாட்களாக ஸ்வீடனில் வசித்து வந்தார். இவர் டிசம்பர் 23 தனது 82வது வயதில் மரணமடைந்தார். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கண்ணியத்திற்குரிய அப்துல் மஜீத் டோகர் சாஹிப் ஹசரத் மாஸ்டர் சிராக் முகமது சாஹிப் காரே ரலில்லாஹு தலானுடைய மகன் ஆவார். மேலும் அமீர் பக்ஷ் சாஹிப் ரலில்லாஹு தலானுடைய பேரன் ஆவார். இவரது தந்தையும் தாத்தாவும் இருவரும் சஹாபாக்கள் ஆவர். இவரது தந்தை மாஸ்டர் சிராக் முகமது சாஹிப், எனது சிந்தனையின்படி எனது தந்தை என்னிடம் கூறினார்கள், இவர்களது சகோதரர்கள் மத்தியில் தற்பொழுது ஏதோ பிரச்சனை உள்ளது. எவ்வாறாயினும் எனது நினைவின்படி மேலும் இதனை பற்றி இவரது பிள்ளைகளும் சாட்சி பகிர்கின்றன. அதாவது மாஸ்டர் சிராக் முகமது சாஹிப் அவர்கள் 3வது ஹலிஃபத்துல் மசீருக்கும் கற்றுக் கொடுத்து வந்திருக்கின்றார்கள். மேலும் எனது தந்தை மற்றும் 3வது ஹலிஃபத்துல் மசீருக்கும் ஒரே வயதுதான். இருவருக்கும் 1 வயதுதான் வித்தியாசம் இருக்கும். அவர்களும் இவரிடம் படித்ததாக கூறினார்கள். இதனை போன்று சில மக்கள் ஹசரத் 4வது ஹலிஃபத்துல் மசீருக்கும் இவர் படித்து கொடுத்ததாக கூறுகின்றனர். எவ்வாறாயினும் காரா காதியானுக்கு அருகில் தான் இருந்தது. அந்த பகுதியை சேர்ந்தவர் ஆவார். அப்துல் மஜீத் டோகர் சாஹிப் இவருடைய மகன் ஆவார். டோகர் சாஹிப் பல்வேறு சிறப்பு அம்சங்களுக்கு சொந்தக்காரர் ஆவார். ஹிலாஃபத்துடன் விசுவாசம் மற்றும் பற்று ரீதியாக தொடர்பு கொண்டிருந்தார். ஹிலாஃபத்தை பற்றி பேசப்படும் போதெல்லாம் கண் கலங்கி விடுவார் என கூறுபவர்கள் கூறுகின்றனர். முரப்பிகளுடனும் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுடனும் அன்புடனும் கண்ணியத்துடனும் பழகி வந்தார். மேலும் நானும் இவரை பார்த்திருக்கின்றேன். எனக்கும் இவருடன் தொடர்பு இருந்தது. இவரது கண்களில் ஒரு அன்பும் பரிவும் எப்போதும் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். மிகவும் சாதாரணமான நல்ல இயல்பினை கொண்ட, பொருள் தியாகத்தில் முந்திக் கொண்டு பங்கு பெறக்கூடிய, தொழுகையை பேணக்கூடிய, தஹஜ்ஜுத் தொழுகையை தொழக்கூடிய, துவாக்கள் செய்யக்கூடிய, எளிமையான நல்ல சிறந்த நல்லொழுக்கங்களை கொண்ட மனிதராவார். ஏழைகளை பராமரிக்கக்கூடியவராவார். தபிலீகிலும் மிகுந்த ஆர்வம் இருந்தது. தபிலீகுடைய வாய்ப்பினை ஒருபோதும் நழுவு விட்டதில்லை. இதுதான் தக்வாவின்படி செயல்படக்கூடிய மனிதருடைய ஒரு அடையாளமாகும். தப்லீகை பற்றி கூறுகின்றார்கள், இவரது முபல்லி சாஹிப் எழுதியுள்ளார். ஸ்வீடனுடைய அரசர், அமெரிக்க அதிபர் ஒபாமா மற்றும் போப்பிற்கும் இவர் கடிதம் எழுதியுள்ளார். ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நூல் இஸ்லாமிய போதனைகளின் தத்துவ ஞானத்தையும் இவர் அனுப்பியிருந்தார். உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது அந்த சமயத்தில் எல்லா மருத்துவருக்கும் இஸ்லாமிய போதனைகளின் தத்துவ ஞானத்தையும் கொடுத்து வந்துள்ளார். யாருக்காவது பிரசுரம் கொடுத்தால் அதனை அவர் கண்டிப்பாக படிக்க வேண்டும் என வாக்குறுதி வாங்குவார். 2005 நான் வசியத் பற்றி அறிவிப்பு செய்தேன். அதன் பிறகு நான் ஸ்வீடன் சென்றேன். அப்போது அவர் வசியத் செய்திருக்கவில்லை. டோகர் அனைவரும் வசதி படைத்தவராவர். மாஷா அல்லாஹ். இவரது சகோதரரும் இவரது சந்ததிகளும் வசதி படைத்தவர்கள் ஆவர். அனைத்து டோகர் குடும்பமும் வசியை செய்ய வேண்டும் என்றேன். இவரது சகோதரர்களும் பிள்ளைகளும் என்னிடம் கூறினர், இது எனக்கு நினைவில் இல்லை, அதாவது தாங்கள் டோகர்களை நான் விடமாட்டேன், அனைவரையும் வசியத் செய்ய வைத்த பின்னர் தான் விடுவேன் என கூறியதாக கூறுகின்றனர். எவ்வாறாயினும் நான் கூறியதன் அடிப்படையில் குடும்பம் அனைத்தையும் ஒன்று கூட்டி வசிய செய்தனர். மேலும் உசூர் அவர்கள் எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் மாபெரும் கருணை புரிந்துள்ளனர், எங்களை வசியத் செய்ய வைத்துள்ளார்கள் எனவும் கூறி வந்தனர். ஸ்வீடனுடைய முபல்லிக் ஆகா எஹியா சாஹிப் கூறுகின்றார்கள், இவர் எண்ணற்ற சிறப்புகளுக்கு சொந்தக்காரராவார். இவருடைய நடை மற்றும் பேச்சின் மூலம் நிச்சயமாக இவர் ஒரு சஹாபாவுடைய பிள்ளை என்பது நிரூபணமானது. தப்லீகில் அதிக ஈடுபாடு கொண்டவராவார். ஹிலாஃபத்துடன் நல்ல ஒரு தொடர்பு இருந்தது. மேலும் பிரசுரம் விநியோகிக்க வேண்டும் என நான் அறிவித்ததற்கு இணங்க விநியோகிப்பதற்காக எப்போதும் தன்னுடன் பிரசுரத்தை வைத்திருப்பார். நேரத்தை வீணாக்க மாட்டார். மிஷன் ஹவுஸ் உடைய நூலகத்திற்கு வருவார். வந்து நூல்களை படித்துக் கொண்டிருப்பார். முரபி சாஹிப் பலமுறை டீ சாப்பிட வாருங்கள் என்ற போதும் நான் ஒரு ரிட்டையர்ட் மனிதனாவேன், தற்பொழுது நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றேன், உங்களுடைய நேரத்தை நான் ஏன் வீணாக்க வேண்டும், முபல்லிகுடைய நேரம் மிகவும் விலை உயர்ந்ததாகும் என்பார்.
அல்லாஹு தாலா இவரது பிள்ளைகளுக்கு எப்போதும் விசுவாசத்துடன் தனது பையத் உறுதிமொழியை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பினை வழங்குவானாக. மேலும் மர்ஹூமுடைய தரஜாவை உயர்த்துவானாக. அவருடன் மன்னிப்பு மற்றும் கருணையுடன் பரிமாறுவானாக. இரண்டாவது ஜனாசா கண்ணியத்திற்குரிய மலிக் ஷஃபீக் அஹமது சாஹிப் ஆர்கிடெக்ட் உடையதாகும். இவர் ஜனவரி 6ஆம் தேதி எவர்ஜீனியா நியூ ஜெர்சியில் மரணமடைந்தார். இறையருளால் இவர் ஆரோக்கியமாகத்தான் இருந்தார். அங்கு ஒரு திருமணத்திற்காக சென்றிருந்தார். திருமணத்திற்கு இன்னும் நேரம் இருக்கிறது, முதலில் தொழுவோம் என தனது மகனிடம் கூறியுள்ளார். ஒழு செய்துவிட்டு வெளியேதான் வந்தார். அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. அவரது மகன் அப்போது வாஷ்ரூமில் தான் இருந்தார். வெளியில் ஒரு அகமதி உட்கார்ந்திருந்தார். அவரிடம் எனது உடல் மோசமாகிக் கொண்டே செல்கிறது என்று கூறியுள்ளார். அவர் இவரை தூக்குவதற்கு முயற்சித்த போது இவர் கீழே விழுந்து விட்டார். அங்கு ஒரு மருத்துவரும் இருந்திருந்தார். அவர் இருதய மருத்துவர் ஆவார். அவர் வந்து இவரை பார்த்ததும் இது மாரடைப்பு என தெரிய வந்துள்ளது. அப்போது ஆம்புலன்ஸும் வந்தது. மருத்துவமனைக்கு சென்ற போது அவர் மரணம் அடைந்திருந்தார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவரும் இவரது குடும்பமும் சியால்கோட் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். இவரது தாத்தா மலிக் மீர் முகமது சாஹிப் 1924 பைய செய்தார். இறையருளால் அதன் பிறகு அகமதியத்தின் நல்ல ஒரு குடும்பமாக இருந்தது. அடுத்து 1968 இவர் இன்ஜினியரிங் முடித்தார். இன்ஜினியரிங் உடைய பட்டம் பெற்ற பின்னர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இவர் பணியாற்றினார். 4-5 வருடம் லிபியாவிலும் பணிபுரிந்துள்ளார். பின்னர் லாகூரில் அரசாங்க வேலையில் பணியாற்றி வந்துள்ளார். அங்கிருந்து ரிட்டையர் ஆன பிறகு அமெரிக்கா சென்று விட்டார். இந்த காலகட்டங்களிலும் ஜமாத் தொடர்பான பல தொண்டுகளை புரிந்துள்ளார். 4வது ஹலிஃபத்துல் மசீஹுடைய காலத்தில் கட்டுமான பிரிவு ஏற்படுத்தப்பட்டது. அங்கும் இவருக்கு பணியாற்ற வாய்ப்பு கிடைத்தது. தாரு ஜியாஃபத்துடைய விரிவாக்கம் செய்வது, லெஜினா ஹால் கட்டுவது, மஸ்ஜித் முபாரக்குடைய விரிவாக்கம், தாருல் கசாவுடைய கட்டிடம் கட்டுவது, இதனை போன்று பைத்துல் ஹம்துவிலும் நல்லதொரு பங்கினை வகித்து வந்துள்ளார். 2001 4வது ஹலிஃபத்துல் மசி அவர்கள் மஸ்ஜித் பைத்துல் ஃபுத்தூஹுவில் சில மாற்றங்களை ஏற்படுத்த விரும்பிய போது ஆலோசனைக்காக இவர் இங்கு வரவழைக்கப்பட்டார். இங்கு நீண்ட நாள் தங்கியிருந்தார். இன்றைய நாட்களில் பிரேசிலுடைய மிஷன் ஹவுஸ், கோய்டா மாலாவுடைய மஸ்ஜிது, ட்ரினிடாட் மஸ்ஜிதுடைய ப்ரொஜெக்டில் பணியாற்றி வந்தார். வக்ஃபுடைய உணர்வுடன் இதனை செய்து வந்தார். இவர் வக்ஃபு செய்யவில்லை, ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு தன்னை முழுமையாக ஜமாத் பணிக்காக அர்ப்பணித்திருந்தார். 2010 துப்பாக்கி சூடு நடைபெற்ற மாடல் டவுனுடைய மஸ்ஜித் நூருடைய விரிவாக்கம் இவரது பொறுப்பில் இருந்தது. இவரும் ஏழைகளுக்கு உதவக்கூடிய தைரியமிக்க ஜமாத் பணிகளுக்கு உடனே வரக்கூடிய மனிதராவார். இவரை பற்றி இவரது மனைவி ஜமாத்திற்கு எதிராகவும் ஹலிஃபாவுக்கு எதிராகவும் எந்த ஒரு விஷயத்தையும் இவர் சகித்துக் கொள்ள மாட்டார். அவ்வாறு கூறுவதனை மிகவும் அதிகமாக வெறுத்து வந்தார். இவரது நாட்களின் ஆரம்பம் தஹஜுத் மற்றும் திருக்குரான் ஓதுவதிலிருந்து தொடங்கும். இதில் அவர் அதிக சுவையை உணர்ந்து வந்தார். பெரும்பாலும் இரவில் ஜமாத்துடைய ஏதாவது நூல்களை படித்துவிட்டு தான் உறங்குவார். இவரது மனைவி இவரை பற்றி பல்வேறு விஷயங்களை எழுதியுள்ளார். ரபுவாவில் அஹ்மதியா இன்ஜினியர் அசோசியேஷனின் ஜெனரல் செக்ரட்டரி நமது வக்ஃபி ஜிந்தகி ஷேக் ஹாரி சாஹிபும் இவரை பற்றி இவர் மிகவும் விசுவாசத்துடன் பணியாற்றி வந்தார் என எழுதியுள்ளார். நானும் ரபுவாவில் சில பணிகளை இவர் மூலம் செய்துள்ளேன். எப்போது கூப்பிட்டாலும் உடனே வந்து விடுவார். இவர் அரசாங்க பணியில் இருந்த போதிலும் கூட வந்து விடுவார். மிகவும் கடின உழைப்புடனும் கவனத்துடனும் ஒவ்வொரு வேலையையும் இவர் செய்து வந்தார். இன்றைய நாட்களில் பிரேசிலுடைய முபல்லிகுடன் இவர் பணியாற்றி வந்தார். அவரும் இவரை பற்றி ஆச்சரியமூட்டும் வகையில் உழைப்பு மற்றும் பற்றுணர்வுடன் ஒவ்வொரு பணியையும் செய்து வந்தார் என எழுதியுள்ளார். அல்லாஹ் தாலா இவரது தரஜாவையும் மேம்படுத்துவானாக. மேலும் இவர்களது சந்ததிகளையும் ஹிலாஃபத்துடனும் ஜமாத்துடனும் தொடர்பு கொண்டிருக்கக்கூடியவர்களாக ஆக்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله